கலத்தப்பம் பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல செய்வாங்க. ஒண்ணு வந்து தேங்காய் பால் சேர்த்து செய்வாங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்கிற தண்ணி மட்டுமே சேர்த்து செய்வாங்க. அதாவது அந்த அரிசி அரைச்சி எடுக்கும் போது கோகனட் மில்க் சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. அது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செய்யறதுனால இன்னொரு ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. ஸோ நீங்க வந்து இதுல ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து அரிசியிலே சேர்த்ததுனால நான் ஏலக்காய் சேர்க்கல. நம்ம வந்து சுகர் சேர்க்காம அச்சு வெல்லம், அப்புறம் மோத்த வெல்லம், அதுக்கப்புறம் வந்து பனை வெல்லம்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டியில நம்ம சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வாங்கும் போது பார்த்து வாங்கணும். சில வந்து மூத்த வெள்ளத்திலே கருப்பா உள்ளதுன்னா இருந்துச்சுன்னா ஃப்ளேவரே வந்து கெட்டு போயிடுங்க. ஸோ அதனால கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் காய்ச்சினா. மூத்த வெள்ளம் வந்து நல்லா நான் எடுத்து காட்டினேன்னா அதே மாதிரி நீங்க பார்த்து வாங்குங்க. மாதிரி கருப்பா இருந்துச்சுன்னா கலருமே ஒரு மாதிரி மாறி போயிடுங்க. பாகு நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா வந்து உடனே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமே நீங்க வடிகட்டிடுங்க, ரொம்ப நேரம் நீங்க வைக்க வேணாம், ஏன்னா தூசினா இருக்கும் இந்த பாகுல. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்டெயின் பண்ணி நம்ம செய்யும் போது தூசி இல்லை கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடியில் இறங்கிடும். நம்ம வந்து பாகை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம், அடியோட அங்கங்கே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடியோட. ட்ரெடிஷ்னல் ரெசிபியில பாத்தீங்கன்னா வெல்லம் சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பச்சரிசி சேர்க்காம புழுங்கல் அரிசி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா வருங்க. பச்சரிசி வந்து கொஞ்சம் ஹார்டாவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம செக்கில் ஆட்டின மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்ல, கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபியில வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்வாங்க. ஸோ சின்ன வெங்காயம் நீங்க சேர்த்து செய்யறதுன்னா சின்ன சின்னதா நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்க தேங்காய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதுவரை நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இதே அளவுலயே ஒரு தேங்காயில வந்து பாதி தேங்காய் எடுத்து ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேன். அதாவது நம்ம சேர்த்திருக்க தேங்காய் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்க பேட்டர் இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி மாடல்லே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபியில அப்படிதான் செய்வாங்க. அப்பதான் மேல வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் இருக்கு பாருங்க, பேட்டர். ஸோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கும் போது அது தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க. இதுவரை நம்ம கொஞ்சமா கீ சேர்த்திருக்கோம். கேரளால பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இந்த ரெசிபி, ஆனா அடிக்கடி செய்வாங்க. வந்து எந்த கலரும் இல்லை இந்த மசாலாவும் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க சின்ன வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கல்ல கூட நீங்க சேர்த்துக்கலாம் வதக்கும் போது. நான் வந்து தேங்காய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். சிம்பிள்ங்க. இதை நீங்க சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல உள்ள பேஸ்கட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு விசில் போடாம அப்படியே ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப அழகா ரெடி ஆயிடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க பாக்குறோம் பாருங்க சைட்ல எப்படி வந்திருக்குன்னு. ஒரு 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு வந்து. நீங்க இந்த ரெசிபியோட லாங் வீடியோ பாக்கணுமா? அப்ப கீழே இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.